சிவசித்த பிரமணியானமே போற்றி, எல்லா புகழும் இறைவனுக்கே. டிஆர்வி அஸ்ட்ரோ. இன்று விருச்சக ராசி அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த விருச்சக ராசினாவே ஆண்டவன் எல்லாமே கொடுத்துருப்பான், ஆனால் அதை வந்து அவங்களால அனுபவிக்க முடியாது. இருந்தும் இல்லாத ஒரு நிலைமை அவங்களுக்குள்ள இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மற்றவங்களை வந்து எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எப்படியாச்சு, அது எப்படியாச்சு, அது இதனால் என்ன செய்கிறது அப்படின்ட்டு அவங்களுடைய மைண்டு வந்து சும்மாவே இருக்காது. எதையாவது ஒரு ஆராய்ச்சிகள், அது நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் என்ன ஆகும், மன உளைச்சலாகி உடல்நிலை பாதித்து ஒன்று ஸ்கின் ப்ராப்ளம் வரும், இல்லைன்னா வந்து உடலில் வந்து ஒரு அரிப்புத்தன்மை ஏற்படும், உடல் ஹீட் ஆகும். உடல் உஷ்ணமாச்சுன்னா என்ன ஆகும், பயில் சம்மந்தமான பிரச்சனை வரும், பல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கணும். எதையும் ஆராய்ச்சி நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கான ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு விஷயத்தை கொடுக்குறேங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தகப்பனார் வழியில் ஏற்படக்கூடிய பெண் சாபங்கள்னால பல பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. தகப்பனுடைய அதாவது உங்களுடைய பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா, தகப்பன் வந்து ஒன்று திருமணமாகி அந்த திருமணம் தடைபட்டு வேறு கல்யாணம் பண்ணியிருப்பார். அப்படி இல்லைன்னா ஒரு பெண்ணை ஏமாற்றி வேறு திருமணம் பண்ணியிருப்பார். அப்படியே இல்லைன்னா அதாவது காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க. அதாவது அப்பாவுடைய திருமண வாழ்க்கையே அவ்வளோ சிறப்பு வந்து இருக்காது. அவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து குறைபாடு, தாய் வழி உறவுகளில் பகை, அதாவது உங்கள் பாட்டி அப்பாவோட அம்மா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட பாட்டியுள்ள ஒரு பிரச்சனைகளாகவே இருக்கும். தாய்மாமா வகையிலும் பிரச்சனை இருக்கும், வீடு சம்மந்தமான இடத்துல பிரச்சனை இருக்கும், பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி இது ஏன் நான் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய துயரத்திற்கு காரணம் இதுவாக கூட நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மற்றவங்க விஷயத்துலேயோ இல்லை மற்ற செயல்கள்லையோ நீங்கள் ரொம்ப வந்து ஆராய்ச்சிகள் வந்து பண்ணக்கூடாது. அப்போ நம்மளுடைய முப்பாட்டனர்கள் எப்படி இருக்காங்க, அது சார்ந்து தானே நம்மளுடைய வாழ்க்கைகள் வரும். அவங்க என்ன நமக்கு வந்து என்ன சொத்தாக இருக்கட்டும், கர்ம வினைகளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதை வந்து பேரப்பிள்ளைகளோ பேத்திகளோ அனுபவிக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தகப்பனுடைய வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணாலேயே உங்களுக்கு பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வெளியில் வர முடியும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில்